வணக்கம் நிகிதா. தேனி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் முழுவதுமே மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே முல்லைப்பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கேரள மாநிலத்திலும் கனமழை பெய்துள்ளது. தமிழகம் மற்றும் கேரளமான எல்லை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் முழுவதும் மழை பெய்ததன் காரணமாக இன்று அதிகாலை முதலே தண்ணீர் முல்லைப்பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோரம் இரு கரைகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. மேலும் கரையோரம் உள்ள விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் அந்த பகுதியில் உள்ள முழு ரோஜா, நெல் உள்ளிட்ட பயிர்களும் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதேபோல் உத்தமபாளையம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். தற்பொழுது தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் வைகை அணையில் தண்ணீர் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. கிடுகிடுவென பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏராளமான விவசாய பயிர்களும் விவசாய நிலங்களும் சேதமடைந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெயபால்.